ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சென்னையில் டாடா மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபாரின்லேருந்து கால் பண்ணார். அவர் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கும்போது ஒருத்தருக்கு கேரண்டராக போட்டிருக்காரு. இப்போது நான் ஒரு புதுசாக ஒரு வண்டி எடுக்க போகிறேன். அதனாலே எனக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்காகவும் அப்படியே நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி, அதாவது நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலேஷன்ஸில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி டாடா ஏஸ் நான் எடுத்து கொடுத்தேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு டாடா ஏஸ் எடுத்து கொடுத்தேன். அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இஎம்ஐ பெண்டிங் கூட இல்லாமல் கரெக்டாக கட்டி முடிச்சிட்டாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் பிஸ்னஸ் நல்லா அதிகமாகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியாக எடுக்கணும் அப்படின்னு கஸ்டமர் எதிர்பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போதோ சரி, ஃபஸ்ட்டு வண்டிக்கு இஎம்ஐ கரெக்டாக கட்டிட்டாரே, அப்போது இவருக்கு நம்ம வட்டி ரொம்ப கம்மியாக பேசி வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் நான் பேசினப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை வச்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் நல்லாவே கம்மி பண்ணி தரலாம். அதுவும் நீங்கள் வேறு சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் பேசி வச்சுருந்தேன். பட் அவரோட பேப்பரை நான் வாங்கி பேங்க்கில் கொடுத்தப்போ தான் தெரியும் எனக்கு ஒரு ஷாக். என்ன ரீசன்னா, அவரோட ரிலேஷனுக்கு இவர் கேரண்டராக போட்டிருக்கும் போதும் அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இஎம்ஐ கட்டவே இல்லை. ஒரு 2 இஎம்ஐக்கு அப்புறம் எந்த ஒரு இஎம்ஐயும் அவர் கட்டவே இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பேங்க்லேயும் நிறைய டைம் நோட்டீஸ் வந்தது. ஆனால் இவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஓகேங்களா? இது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? நான் ரீசனை சொல்லி நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மி பண்ணி பேசிட்டேன். பட் செக் பண்ணும்போது தான் தெரியும் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது. அப்போ தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்காக லோன் பண்ணுறேன், நான் பேங்க்கில் மேனேஜர்கிட்ட பேவர் வாங்கி பண்ணுறேன், ஆனால் நான் கொடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு கை வச்சிட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வேறு ஒரு பேங்க்கில் அப்ரோச் பண்ணி வட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பேசி அவருக்கு நான் லோன் வாங்கி கொடுத்தேன். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, லோன் கிடச்சிச்சு இல்லைன்னா சொல்ல, அதாவது கரெக்டாக இவர் விசாரிக்காமல் அவருக்கு கேரண்டர் போட்டதுனால இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டில் லாஸ். ஓகேங்களா? அதாவது இவருக்கு நல்லா இருந்ததுனால ஓகே, பட் லோன்லாம் கிடச்சிது. பட் ஆனால் அவருக்கு கேரண்டராக போட்டதுனால இவருக்கு கிட்டத்தட்ட 30,000 50,000 ரூபாய் லாஸ். ஓகேங்களா? இதுதான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதனால் நம்ம யாருக்கு போடுறோம், எதுக்காக போடுறோன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இஷ்டத்துக்கு வரவங்களாம் நம்ம கேரண்டரோ போட்டாலாம் நமக்கு பிரச்சனை தான். நம்ம ஒருத்தருக்கு கேரண்டரோ இல்லை கோஆப்ரேட்டிவோ போடணும்னா அவர் கரெக்டாக கட்டுவாரா? சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படிலாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஆனால் அவர் கேரக்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இவர் இருக்கிற வரைக்கும் ஓகே, இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக பேசுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கேரண்டரோ இல்லை கோஆப்ரேட்டிவோ நம்ம போடக்கூடாது. அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் தாராளமாக போட்டுக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நம்பிக்கை இருந்தால் தாராளமாக போட்டுக்கோங்க. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நான் எதுவும் சொல்ல வரல. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அப்ளிகண்ட்னா யார், அதாவது ஒரு பொருளை வாங்குறவர், அதாவது நம்ம வண்டியை வாங்குறவர் தான் யாருடைய பேரில் வருதோ அவர் தான் அப்ளிகண்ட். அப்போ யாருப்பா அந்த கோ அப்ளிகண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோ அப்ளிகண்ட்னா அதாவது அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா, இந்த மாதிரி பிளட் ரிலேஷன்ஸில் இருக்கிறவங்க சைன் போட்டாங்கன்னா அவருக்காக இவங்க கோ அப்ளிகண்ட். இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரால் கட்ட முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக நான் கட்டுவேன், 100% நான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு கேரண்டர். ஏன்னா கூட பிறந்தவங்க. ஓகேங்களா? அதனால் பிளட் ரிலேஷன்ஸ்னால அதுக்கு 100%. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அவருக்கு கட்டலைன்னா அவருக்கு என்ன சிபில் அடிப்படுதோ அதே சிபில் இவங்களுக்கும் அடிப்படும். ஓகேங்களா? இவங்களாலையும் வண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் கரெக்டாக கட்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. பட் கட்டாத பட்சத்தில்
இந்த பிரச்சனை அவங்களுக்கு வரும். அது நல்லா புரிஞ்சுங்க. சரிப்பா, அப்போ கேரண்டர் யார்? ஓகே, அதாவது கேரண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமும் இல்லாமல் ரிலேஷனும் இல்லாமல் வெளியாள் இருப்பாங்க இல்லையா? அதாவது சும்மா எக்ஸாம்பிள் சித்தி பையனாக கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை கூட ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர் தனி நபர், மூன்றாவது நபர் அவர் நமக்கு கையெழுத்து போட்டார்னால் அவர் பார்த்தீங்கன்னா கேரண்டர். இவருக்கும் அதே மாதிரி தான், அவர் கட்டலைன்னா நான் கட்டுறேன்ற மாதிரி தான் கணக்கு. ஆனால் இவருக்கு ஒரு சின்ன ஒரு பரிதாபம் பார்க்குறது என்னென்னா, இவர் இன்னொருத்தருக்காக கேரண்டர் போட்டவர். அதனால் அவங்க கட்டலைன்னு வரும்போதோ இவங்களுக்கு ஒரு சார் ஓகே உங்களுக்கு லோன் பண்ணி தரோம் அப்படின்னு தருவாங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் லோன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயம், இவங்களோட ஸ்கோர் படி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 50 பைசான்னு வைங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 50 பைசான்னா அந்த மாதிரி கேரண்டர் போட்டு தப்பானதுனால ஒரு 55 பைசா 60 பைசா வட்டி வரும். ஓகேங்களா? இதுதான் ரீசன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோன் பேசி மேனேஜர்கிட்ட அப்ரூவல் வாங்கி கேரண்டராக போட்டாங்க, பிரச்சனை ஆகிடுச்சு, சாரி சார் அவர் சின்ன சாரி தான் தவிர ஓகே இது மாதிரி ஆகிடுச்சு சார், நம்ம தெரிஞ்சவங்க போட்டேன், இது மாதிரி ஆகிடுச்சு, பட் இனிமேல் நான் பண்ண மாட்டேன், நான் கரெக்டாக இருப்பேன் சார், நம்மலாம் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசி நம்ம ஒரு வேவர் வாங்கி பேங்க் மூலிமா நம்ம ஒரு லோனை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதனால் கேரண்டர் போடுறவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சில கஸ்டமரை நான் பார்த்துருக்கேன், ஒரு வாட்டி அடிப்பட்டாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. திரும்ப திரும்ப யார் கேரண்டர் கேட்டாலும் திரும்ப திரும்ப போட்டு அவங்களோட சிவில் ஸ்கோர் ரொம்ப லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? இது எங்கே போய் கொண்டு முடியும்னா, இவருக்கு நாளைக்கு ஒரு லோனோ அப்ளை பண்ண முடியாது. அப்பா நான் லோனே வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சொல்லியிருக்காங்க, எங்கள் கஸ்டமர்லாம் சொல்லியிருக்காங்க, நான்லாம் இது லோனில் அப்ளை பண்ணுற மாதிரி ஐடியா இல்லைப்பா எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாளைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் பையனோ ஒரு பொண்ணோ ஒரு வீடு வாங்குகிறாங்களோ, இல்லை ஏதோ வண்டி வாங்குறாங்களோ, இல்லை பர்சனல் லோன் ஏதோ வாங்குகிறாங்களோ, ஒரு கேரண்டர் நீங்கள் போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் உங்களால் போட முடியாது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட, அதாவது உங்கள் பொண்ணோ பையனோ வேறு ஒருத்தர்கிட்ட போயிட்டு கையேந்தி சார் கேரண்டர் போடுங்க, நான் ஒரு அப்ளை பண்ணுறேன், லோன் அப்ளை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. விஷயம் புரிஞ்சிச்சிங்களா? அதனால் சில தப்புங்களை பண்ணாதீங்க. கரெக்டாக பார்த்து யாருக்கு போடணுன்றதை பார்த்து போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா கேரண்டர் சும்மா சாதாரண இல்லை, கொஞ்சம் பார்த்து போடுங்க. கரெக்டான ஆளுக்கு போடுங்க. போடாமல் இருக்கவனா சொல்ல, கரெக்டான ஆளுக்கு போடுங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணு அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்காவது புது வண்டி கேட்டால் என் நம்பரை ரெஃபர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. போன மாதம் நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஒரு டாடா ஏஸ் வண்டி எடுத்திருக்கார், திருவள்ளூர்லேருந்து எடுத்திருக்காரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு அது மட்டும் இல்லாமல் என்னோட நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். நீங்களும் இனிமேல் நிறைய பேர் ரெஃபர் பண்ண வேணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார்.